Hi friends, this is Vicky from VTech. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆம்னி வேன் வந்திருக்கு. இந்த ஆம்னி வேனுக்கு நம்ம ஸ்பீக்கர்ஸு ப்ளஸ் ஆம்பிளிஃபையர் அப்கிரேட் பண்ண போகிறோம். ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.1 ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் 4 ஸ்பீக்கர்ஸுமே அப்கிரேட் பண்ண போகிறோம். டோர் ஸ்பீக்கர் ப்ளஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. எல்லாமே பழசை ரிமூவ் பண்ணி புதுசாக அப்கிரேட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஒரு 10 இன்ச் சப்வூஃபர் லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கு. இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆம்பிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4.1 ஆம்பிளிஃபையர். இதுலேயே உங்களுக்கு சப்பு, சரௌண்டு, ஃப்ரண்ட்டு, பேஸ் டேபிள் எல்லாமே வந்துடும். இது ஒரு 1.3 கேபினெட்டில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர். 4.1 ஆம்பிளிஃபையர், அதாவது 4 ஸ்பீக்கர் ப்ளஸ் ஒரு சப்வூஃபர் அவுட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆம்னியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பைனீர் கார் ஸ்டீரியோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இல்லை, இது அடிக்கடிக்க ஆம்ப் எரர்னு வருது, சும்மா ரெடி பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதான் நான் 4.1 ஆம்பிளிஃபையர் போட்டுக்கோங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவங்க பிளாங்க் பங்கட் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. இது ஒரு நல்ல ஹெவி பிராண்ட் மாடல் ஸ்பீக்கர்ஸ் தான். பட் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அசம்பிள் ஐட்டம் போட்டு சொன்னாங்க. ஸோ யூஸ் பண்ணியிருக்கிற 4 ஸ்பீக்கருமே பிளாங்க் பக்கெட் தான். நான் 4மே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்வீட்டனில் ப்ளஸ் ஆடியோ எக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 4 சேனல் ப்ளஸ் ஒரு சப்வூஃபர் அவுட்புட் கிடைக்கும். ஆம்போட ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்திருக்கு. அக்ரிலிக் பேனல் டிசைனில் வந்திருக்கு. லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஓகே, இதோட ஃப்ரண்ட் இன்டீரியர் பார்ப்போம். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்பு கண்ட்ரோல் வந்துடும் ஸ்டெப் சைஸில். அப்புறம் ஒரு சரௌண்ட் கண்ட்ரோல் வந்துடும். அப்புறம் லெஃப்ட் ரைட் கண்ட்ரோல் வந்துடும். பேஸ் டேபிள் கண்ட்ரோல் வந்துடும். முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளேயில் யூஎஸ்பி வந்துடும். யூஎஸ்பி இன்புட் மட்டும் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்திருக்கு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.3 கேபின் சைஸ் தான். ஆம்னி வேனுக்கு 800 ஆல்டோ எல்லாமே எல்லாத்துக்கும் செட் ஆகும். ஓகே, வாங்க இதோட இன்டீரியர் காமிக்கிறேன். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஜிஆர் பிராண்டோட இன்வெர்ட்டர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 12 வோல்ட் 36 வோல்ட் அவுட்புட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7388 ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன் 4 சேனலுக்கு. நெக்ஸ்ட்டு பவர் ஆம்புன்னு பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்காக பேரல் மோனோ கேஎம்எஸோட பேரல் மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7388 4 சேனல் ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஎம்எஸோட 2-in-1 சப்வூஃபர். கேஎம்எஸோட 2-in-1 சப்வூஃபருக்கும் பேரல் மோனோக்கும் நல்ல மேட்ச்சு. நீங்கள் என்ன சப்வூஃபர் போட்டாலும் மேட்ச் ஆகும். ப்ளஸ் கேஎம்எஸோட மினி சரௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் நல்லாவே இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கேஎம்எஸோட பஸ் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்விட்டர் எஃபெக்ட்டுக்காக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா பகரியாவோட ஒயிட் டிஸ்பிளே யூஎஸ்பி போர்டு தான். லுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஒயிட் கலர் டிஸ்பிளே வந்துடும். ஓகே, ஓவராலாக ஆம்போட இன்டீரியர் அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு ஒரு 4 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் நான் சரௌண்டாக கொடுத்துட்டேன். பின்னாடி பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 6 இன்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளஸ் இது கூட உங்களுக்கு ட்விட்டர் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் ஆர் 12 இன்ச் தாராளமாக லோட் பண்ணிக்கலாம். ஜேபிஎல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஓகே கைஸ், ஓவராலாக இன்டீரியர் எவ்வளோ தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக்கு. இந்த மாதிரி 12 வோல்ட்டில் உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா கனெக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. இதோட டெஸ்டிங் வீடியோஸ் அடுத்தடுத்து வீடியோவில் அட்டாச் பண்ணி போடுறேன். டிஃபால்ட்டில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே கைஸ், 4 பக்கம் உங்களுக்கு ஸ்பீக்கர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். ரைட் டோரும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டேன். பேக்கில் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு 6 இன்ச்சுக்கான ஸ்பீக்கரு இது ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே உங்களுக்கு ரைட் சைடு ரிமூவ் பண்ணிட்டேன். ஓரளவு ஸ்பீக்கர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நியூ ஒன்னாக அப்டேட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் டோரு ஸ்பீக்கர் ரெண்டுமே அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி டோரு சேஞ்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7 கோரோட 4 இன்ச் ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வாட்ஸ் அவுட்புட் கிடைக்கும். இப்போ பின்னாடி ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் ஸ்பீக்கரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆடியோஎக்ஸ் பிராண்டோட ஹைஃபை ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் கிரில்லோட வந்துடும். ஓகே, நான் ஒர்க் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார் கூட வந்த பைனீர் ஆம்பை ரிமூவ் பண்ணியாச்சு. இது அந்த கார் கூட வந்த ஆம்பு பைனீர் மாடலு, டிவிடி பிளேயர் மாடலு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அசம்பிள் பண்ண 4.1 ஆம்பிளிஃபையர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் டியூப்பில் நம்ம இந்த 15 ஊஃபரை ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸா கோரோட சப்வூஃபரு, டூயல் மேக்னெட்டு. பாருங்கள், உங்களுக்கு டூயல் மேக்னெட் வந்துடும். ஹெவியாகவும் இருக்கும். இந்த HX சப்வூஃபருக்கும் கேஎம்எஸோட 2-in-1 சப்வூஃபருக்கும் நல்ல மேட்ச்சு. ஓகே, உங்களுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பேஸ் டியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஹைட்டு.
பார்த்திங்கன்னா ஒயர் லைன் எடுத்து ஊஃபர் ஃபிட் பண்ண போகிறோம். ஓகே, வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஸ்க்ரூ பண்ணிவிட்டு மேலே இந்த க்ரில்லை வைக்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு ஒர்க் முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊஃபர் ஃபிட் பண்ணி வச்சு ஃபுல்லாக. நெக்ஸ்ட் இது மேலே க்ரில் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஆம்னியில் ஃபிட் பண்ணிவிட்டு காமிக்கலாம் வாங்க. கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாவியை போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக ஆம்ப் ஆன் ஆயிரும். ஸோ சுவிட்ச் கண்ட்ரோல் எதுவுமே வைக்கல. இங்கே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, பட் இது வந்து அவங்க லைட் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடத்துல ஒரு டம்மியாக இருந்துச்சு. ஸோ நம்ம அதை கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது தனியாக ஆம்ப் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த சுவிட்ச் கொடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு இந்த மாடல் சுவிட்ச் தான். பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி சுவிட்ச் வரும். ஸோ இதை நம்ம இந்த இடத்துல ஃபிட் பண்ணி உங்களுக்கு ஆம்ப் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இதுக்கு நம்ம இந்த சாக்கெட் டைப்பில் மேல் டு ஃபீமேல் இதில் கொடுக்க போகிறோம். ஓகே, கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ட்வீட்டர் மட்டும் இந்த லெஃப்ட் ரைட்டில் கொடுக்கணும். மற்ற பின்னாடி பார்த்திங்கன்னா 4 ஸ்பீக்கருமே அப்டேட் பண்ணியாச்சு. அப்புறம் ஆம்பு மட்டும்னா போதுங்க. ஓகே, பார்த்திங்கன்னா ஒரு 2 ஒயர் எடுத்து அந்த சுவிட்ச் கூட கொடுத்த பின்லேயே நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்படி அட்டாச் பண்ணிவிட்டேன். ஈஸியாக இருக்கும் சுவிட்சில் இன்செர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சை ஆன் பண்ணால் செட் ஆகிற மாதிரி, ஆஃப் பண்ணால் செட் ஆஃப் ஆகிற மாதிரி பண்ண போகிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்டெக்லேருந்து இந்த டியூட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பாருங்கள், வேர்டெக்கோட மினி டியூட்டர் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஒயர் பார்த்தீங்கன்னா இப்போ சென்டர் வரையும் இழுத்தாச்சு. எல்லா ஒயரும் இழுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஆம்பிளிஃபையரை ஃபிட் பண்ணால் சரி. ஓகே, கனெக்ஷன் கொடுத்து டெஸ்டிங் பார்க்கலாம். ஓகே கைஸ், ஒயரிங் இப்போ எல்லாமே முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சப்ளை லைனும் கொடுத்தாச்சு, சரௌண்ட் லைனும் கொடுத்தாச்சு, பின்னாடி லெஃப்ட் ரைட் லைனு டியூட்டர் கூட ஜாயின் பண்ணி கொடுத்தாச்சு, அப்புறம் சப் லைனும் கொடுத்தாச்சு. ஓகே, நீ உள்ளே வச்சா சரி. ஓகே, உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஆடியோ டெஸ்ட் காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒயரிங் எல்லாம் கனெக்ஷன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம டேகை போட்டு இது பண்ணிவிட்டோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயரிங் ஃபுல்லாக நீட்டாக பண்ணியாச்சு. பவர் சப்ளை ஒயர் முதற்கொண்டு எல்லாமே நீட்டாக பண்ணியாச்சு. கைஸ், பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 4.1 ஒர்க் முடிஞ்சு. இப்போ டெலிவரி எடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி டெஸ்டிங் போயிட்டுருக்கு. அவுட்டர் பேஸ் நல்லாவே இருக்குது கேட்குறக்கு. ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும். சரௌண்டோட வோக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி 12 வோல்ட்டில் உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் தேவைப்படுச்சுன்னா கனெக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. இதோட டெஸ்டிங் வீடியோஸ் அடுத்தடுத்து வீடியோவில் அட்டாச் பண்ணி போடுறேன்.